ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரஃபிள் ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே கட் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ஸ்லீவ் தான், பட் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஸ்லீவோட லென்த் வந்து 20 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அண்ட் என்னோட ஸ்லீவோட வித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11.5 இன்ச்சஸ் 11.5 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களோட ஸ்லீவ் வித் எவ்வளவோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஸ்லீவ் லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ரிஸ்ட் வரைக்கும் தேவை, ஸோ அதனால் ரிஸ்ட் வரைக்கும் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. சென்டர்லேருந்து அந்த எண்டுக்கு நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணிட்டு அதில் பாதி, அதாவது ஆஃப் நம்ம எடுக்கிறோம். நம்ம இப்போ எடுக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகே, நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கர்வ் பண்ணியிருப்போம். இந்த ஃப்ரில் வந்து ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு பேக்குக்கு வரும். ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு இதை மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ரொம்ப ட்ரெண்டியான ஸ்டைலிஷான ஒரு யூனிக்கான ரஃபிள் ஸ்லீவ் டிசைனும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்லீவ் டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெண்டாக கட் பண்ணியிருக்க அந்த ஸ்லீவை அதுலேருந்து ஒரு ஸ்லீவ் மட்டும் எடுத்துகிட்டு அதோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 21.5 வருது, அதாவது 21.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு வருது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 17 இன்ச்சஸ் லென்த்து அண்ட் 17 இன்ச்சஸ் வித் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்க அந்த ஸ்கொயர் பீஸை வந்து 4ஆக நான் மடித்து போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த் வந்து 21.5 வந்தது, அதாவது 21.5 இன்ச் வந்தது இல்லையா. இப்போ அந்த 21.5 இன்ச்சை வந்து நான் வந்து 6ஆல் வந்து டிவைட் பண்ண போகிறேன். ஏன் 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னா, நான் இப்போ கட் பண்ண போகிறது ஃபுல் சர்க்கிள் ரஃபிள். ஸோ நான் 6ஆல் அதை டிவைட் பண்ணும்போது எனக்கு 3.5 இன்ச்சஸ் வருது. ஸோ அந்த 3.5 இன்ச்சஸை நான் வந்து அதோட கார்னர்லேருந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஸ்லீவோட லென்த் எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் அதே மாதிரி வந்து 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் அந்த ரஃபிளோட வித் வந்து 4.5 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதே மாதிரி மார்க் பண்ணி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரஃபில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதோட ஒரு சைட் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ரஃபில் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, உங்களோட ஸ்லீவ், அதாவது ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க உங்களோட ஸ்லீவ்லேருந்து ஒரு சைட் வந்து இந்த ரஃபில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து இந்த சைடு வந்து மடித்து தைச்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடித்து தைச்சிட்டு ஒரு 1 இன்ச்சு கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு, நம்ம பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் நம்ம விடணும் இல்லையா. ஸோ அந்த 1 இன்ச்சு விட்டுட்டு அந்த 1 இன்ச்சுக்கு அப்புறமா இந்த ரஃபில் வச்சு ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி மேலேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க நம்மளோட ஷோல்டர் ஜாயின்காக. இந்த எண்டுக்கு வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஏன்னா அது எண்டில் கடைசியாக நம்ம வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வருது வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுட்டு மிச்ச துணியை கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி அது தச்சு முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் இருக்கும் இல்லையா அந்த ஸ்லீவோட, அந்த பீஸை அது மேலே வச்சு இப்போ நான் காட்டுற மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட இப்போ ரஃபில் வந்து ஒரு 1 இன்ச்சஸ் வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அந்த பாட்டம் வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் விட்டுட்டு அந்த 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்லேருந்து கரெக்டாக உங்களோட ரஃபில் வந்து செட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பட் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ரஃபில் இழுக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடிய பீஸையும் நீங்கள் இழுக்கக்கூடாது. ரெண்டுமே வந்துட்டு அப்படியே லைட்டாக மேலே வச்சு அப்படியே நீங்கள் அதோட சைட்லேயே அப்படியே தைச்சிட்டே வரணும். கொஞ்சம் கூட அந்த பீஸை இழுக்கக்கூடாது. பிகாஸ் ரெண்டுமே பயாஸில் இருக்குது. உங்களுக்கு நம்ம அதை கிராஸில் கட் பண்ணியிருக்கிறதுனால அதுவுமே நீங்கள் இழுத்திங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் இது வந்து நம்ம ஃபுல் சர்க்கிளில் பண்ணியிருக்கிறதுனால இதுவுமே ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அந்த பீஸ் வந்து சுத்தமாக ஸ்ட்ரெச் ஆகாமல் அப்படியே மேலே வந்து லைட்டாக வச்சு நீங்கள் அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். தைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கும் போது அவர் நீட்டாக அழகாக உங்களுக்கு ஸ்டிச் ஆகி வந்துடும். இப்போ நம்ம அந்த ரஃபில் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ கட் பண்ணியிருக்க இன்னொரு ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவை எடுத்து இப்போ அந்த ரஃபில் மேலே வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது சேம் அதே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. துணியை இழுக்கவே கூடாது. நீங்கள் கொஞ்சம் இழுத்து வச்சிங்கன்னா அது ஸ்ட்ரெச் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அப்படியே அது மேலே வச்சு பொறுமையாக கொஞ்சமாக தைச்சிட்டே வந்தீங்கன்னா நீட்டாக உங்களுக்கு அது ஸ்டிச் ஆகி வந்துடும்.
அவ்வளோதான் நம்மளோட ரஃபில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லீவில் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நான் வந்து சைட் ஜாயின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து பாடி பீஸில் உங்களோட ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இப்போ உடனே ஸ்லீவை வந்து சைட் ஜாயின் பண்ணி காட்டுறேன். சைட் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டர்ன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ட்ரெண்டியான ஸ்டைலிஷான ஸ்லீவ் டிசைன் இது. நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் மாதிரி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக தருவீங்க. அண்ட் நம்மளோட ஸ்லீவ் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதோட வந்து இந்த ரஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு ட்விஸ்ட் ஆகி போகும். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இப்போ நான் அகெயின் வந்து அந்த பிக்சரை உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்லீவ் டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. நான் வேற ஒரு டிசைனிங் வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பை.